பக் பவுண்டி சொல்லித்தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால லாஸ்ட் வீடியோல கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கை பற்றி சொல்லி தந்திருந்தேன். இந்த வீடியோவில் இன்னொரு ஈஸியான பக்கை பற்றி சொல்லித்தரேன். இந்த பக்கோட பேர் வந்து ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் வயலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்மள சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கு. அந்த வெப் அப்ளிகேஷனில் நீங்கள் அட்மினா வந்து லாகின் பண்ணுறீங்க. அட்மினா லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனுக்குள்ள எல்லா ஆக்சஸுமே வந்துருக்கும். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு ஃபீச்சர் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு யூசரை வந்து ஆட் பண்றீங்க. சோ நீங்க வந்து அட்மின், உங்களுக்கு கீழ யூசர். சோ உங்களை விட யூசருக்கு ஆக்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இப்போ இந்த டெஸ்டிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா அட்மினை ஒரு பிரவுசர்ல லாகின் பண்ணிடுங்க, யூசரை இன்னொரு பிரவுசர்ல லாகின் பண்ணிடுங்க. நிறைய எண்ட் பாயிண்ட்ஸை கேதர் பண்ணுங்க. அட்மின் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை யூசரால பண்ண முடியாத எண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்கும். எண்ட் பாயிண்ட்டை தூக்கி யூசர் லாகின் பண்ணியிருக்கிற பிரவுசர்ல அந்த எண்ட் பாயிண்ட்டை போட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ ஒருவேளை அட்மின் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை யூசரால லாகின் பண்ணியிருக்கிற ஒரு ஆளால பார்க்க முடியுது அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சஸ் பிரிவிலேஜ் வயலேஷன் நடக்கும். ஸோ எப்படி ஒரு அட்மினால பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு நார்மல் யூசர் ரோல்ல இருக்கிறவரால எடிட்டோ சேஞ்சோ டெலீட்டோ இந்த மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா அது ஒரு டைப் ஆஃப் இஷ்யூ. இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பக். பக் பவுண்டியில் ஈஸியாக ஒரு $1000 பக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ஃப்ரீயாக படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது நான் பர்சனலாக சொல்லி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட எனக்கு மறக்காம DM பண்ணுங்க.